என் கண்மனையும் என் மீட்பெருமாய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் யாவருடைய இதயத்தின் தியானம் உடைய சமூகத்தில் பிரியாயிருப்பதாக. இந்த நாளின் தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு 10:34. மத்தேயு 10:34. யாராவது ஒருத்தர் வாசிப்போம். பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதீர்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். இந்த வசனத்திலே 2 முக்கியமான குறிப்புகள் காணப்படுகிறது. ஒன்று சமாதானம், இன்னொன்று பட்டயம். சமாதானத்தில் 2 சமாதானம் இருக்குது. இதெல்லாம் உலகம் கொடுக்கக்கூடிய சமாதானம் ஒன்று, தேவன் கொடுக்கக்கூடிய சமாதானம். உலகம் கொடுக்கக்கூடிய சமாதானம் என்னதெல்லாம்? ஒரு பண வசதி நல்லா இருந்துச்சுன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருப்போம், பதவி இருந்துச்சுன்னா சந்தோஷமாக இருப்போம், மற்றவங்களை காட்டிலும் நம்ம ஒரு உயர்ந்த நிலைமையில் இருந்தோன்னா சந்தோஷமாக இருப்போம். ஆனால் இது நிரந்தரம் கிடையாது. ஏன் அப்படின்னா, என்னைக்காவது திடீர்னு பணம் நம்மகிட்ட கையை விட்டு போயிடுச்சு அப்படின்னா, இல்லை பதவி நம்மகிட்ட விட்டு போயிடுச்சு அப்படின்னா, அல்லது ஒரு வேலையில் நல்ல வேலையில் இருக்கிறோம், வேலை திடீர்னு போயிடுச்சுன்னா அந்த சமாதானம் நம்ம விட்டு எடுபட்டு போகும். ஆனால் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய சமாதானம் நித்தியமானது, அதை யாராலும் எடுத்துக்கொள்ளவே முடியாது. உண்மையான சமாதானம் என்பது தேவனிடமிருந்து வரக்கூடிய ஈவு. அப்படின்னா உலகம் கொடுக்கக்கூடிய சமாதானம் ஒன்று இருக்குது, தேவன் கொடுக்கக்கூடிய சமாதானம் ஒன்று இருக்குது. இது வேதத்தில் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யோவான் 14:27 வாசிப்போம். யோவான் 14:27. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை. அப்படியானால் உலகத்தின் மூலமாகவும் நமக்கு சமாதானம் இருக்கிறது, அது பிரகாரம் நம்ம கொடுக்கறதில்லை. நான் என்னுடைய சமாதானத்தையே கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஏன்னா இயேசுவானவர் பிறப்பதற்கு முன்பே அவரை பற்றிய ஒரு குறிப்பு ஏசாயா 9:6 கொடுக்கப்பட்டுள்ளது. ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இயேசுவானவர் சமாதானத்தை உண்டாக்க வந்தவர், அவர் ஒரு சமாதான பிரபு. நாம் எப்பொழுது கவலையோடு வருத்தத்தோடு இருந்தாலும் ஆண்டவரை தேடும்போது அவர் சமாதானத்தை தரக்கூடியவராக இருக்கிறார். நாம் என்ன பண்ணோம்? ஆண்டவர் சமாதான பிரபு தான், ஆனால் நம்ம அவரிடம் கேட்க வேண்டும். எப்பொழுது நம்ம பிரச்சனையில் இருக்குது அப்படின்னா நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டால் தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நமக்கு சமாதானத்தை தருவார். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிப்போம். பிலிப்பியர் 4:6-7. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளதாக காத்துக்கொள்ளும். எப்பொழுது எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் ஏறெடுக்கும் போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்மோடு கூட இருக்கும். நாம் செய்ய வேண்டியது என்ன? உலகத்தில் உள்ள சமாதானம் போதும்னு இருக்காமல் தேவன் கொடுக்கக்கூடிய சமாதானம் வேண்டும் என்றால் நாம் ஆண்டவரிடம் தெரியப்படுத்த வேண்டும். அது எப்படி ஜெபம் பண்ணால்? ஸ்தோத்திரத்தோடு ஜெபம் பண்ணணும். இதுவரை காத்து வந்தீர், இன்னமும் காத்து வருகிறீர், ஆனாலும் இப்பொழுது இந்த ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறது, இந்த பிரச்சனையிலிருந்து எங்களை விடுவியும் என்று ஆண்டவரிடம் தெரியப்படுத்தும் போது ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் சமாதானத்தை உண்டு பண்ணவே இந்த உலகத்துக்கு வந்தார் என்பதை நாம் அநேக வசனங்களில் வாசிக்கலாம். லூக்கா 24:36 இயேசுதாமே அவர் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். சீடர்கள் எல்லாரும் பயந்து போய் கதை பூட்டிகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அங்கே உள்ளமே நின்று என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். 2 தெசலோனிக்கேயர் 1:2 நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு சொல்லியிருக்கிறது. கொலோசியர் 3:15 தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. ஆண்டவர் சமாதானத்தை விரும்புகிறவர், சமாதானத்தை விரும்புகிறவர் மாத்திரமல்ல நமக்கு கொடுக்கிறவர். ஆண்டவரிடமிருந்து சமாதானத்தை பெற்ற நாம் என்ன செய்ய வேண்டும்?
நாம் சமாதானமாக இருக்கிறோம். நம்முடைய சமாதானம் மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். மத்தேயு 5:9 சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவர். ஆண்டவரை பார்த்து நாம் அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிறோம். அப்படியானால் அவருடைய புத்திரர். ஆனால் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? சமாதானம் பண்ணுறவர்களாய் காணப்பட வேண்டும். ரோமர் 12:18 கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். எல்லா மனுஷரோடும் அப்படின்னா நம்ம கூட வேலை செய்கிறவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்ம தெருவில் இருக்கிறவங்க, ஆலயத்தில் நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம கூட பழகிறவங்க எல்லாருக்கூடையும் சமாதானமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகிறார். ஆண்டவரிடமிருந்து சமாதானத்தை பெற்ற நாம் மற்றவரிடம் சமாதானமாய் இருக்க வேண்டும். அப்படியானால் நமக்கு சமாதானம் எப்படியெல்லாம் கிடைக்கிறது என்றால், பாவ மன்னிப்பின் மூலமாக கிடைப்பது தேவனுடைய சமாதானம். மன அமைதி, கவலையோடு இருக்கும்போது நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது நமக்கு சமாதானத்தை தருகிறது. அது எனக்கான சமாதானம். மன்னிப்பு மற்றும் அன்பினால் இருப்பது பிறரோடு சமாதானம் இருக்க வேண்டுமென்றால் மன்னிக்க வேண்டும், அவரோடு அன்போடு பழக வேண்டும். இப்படி சமாதானத்தை விரும்புகிற ஆண்டவர், சமாதானத்தை இந்த உலகத்திற்கு கொடுத்த ஆண்டவர், நமக்கு சமாதானத்தை வைத்து போன ஆண்டவர், அவர் தான் சொல்கிறார் மத்தேயு 10:34 சமாதானத்தை அல்ல பட்டயத்தை அனுப்ப வந்தேன் என்று சொல்கிறார். சமாதானத்துக்கும் பட்டயத்துக்கும் ரெண்டும் எதிரெதிரானது என்று நாம் அறிவோம். பட்டயம் என்பது ஒரு போர்க்கருவி அல்லது ஒரு அழிக்கக்கூடிய கருவி. கரெக்டு தானே? பட்டயம் இன்னொரு மனுஷன் மேலே வீசும்போது அவனை அழிக்கக்கூடிய கருவி. இயேசு சமாதானத்தின் தேவன் தானே. அப்படின்னா எதுக்கு அவர் பட்டயத்தை உங்களுக்குள்ளே அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார்? அப்படி என்று பார்த்தோம் என்றால், ஆண்டவர் அனுப்பக்கூடிய பட்டயமானது, ஆண்டவர் கொடுக்கக்கூடிய பட்டயமானது என்னன்னா, ஒரு ரவுடி கையில் இருக்க கத்தி போன்றதில்லை, ஒரு சர்ஜரி டாக்டர், அறுவை சிகிச்சை நிபுணரின் கையில் உள்ள கத்தி போன்றது. அது உடம்பில் என்ன பண்ணோம், ஏதாவது கட்டி இருந்ததுன்னா அந்த கட்டியை மட்டும் கட் பண்ணி நல்ல சதையும் அந்த கிருமிகள் இருந்த சதையும் கட்டி பிரித்து அதை நீக்கிவிட்டு அந்த சரீர சுகத்தை கொடுக்கக்கூடியது. ஆண்டவருடைய பட்டயம் கூட அப்படித்தான் நம்மளுடைய இருதயத்திலே பாய்ந்து நம்ம இருதயத்தில் காணப்படுகிற பாவக்கரைகளெல்லாம் கட் பண்ணி எடுக்கக்கூடிய அந்த பட்டயம், பாவத்தையும் பரிசுத்தையும் பிரித்து எடுக்கக்கூடிய பட்டயம். இந்த பட்டயம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தை. இதை நாம் எபேசியர் 6:17 வாசிக்கிறோம். இரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நாம் வாசிக்கிறோம். எபேசியர் 6:13 வாசித்தோம் அப்படின்னா அநேக போர் தளவாடங்கள் இருக்குது. பாதரட்சை, இடுப்பு கவசம், தலைக்கு இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே நமக்கானது, நம்மை பாதுகாக்கக்கூடியது. ஆனால் பட்டயம் மட்டும்தான் எதிரிகளை தாக்கக்கூடியது அல்லது நம்மிடம் காணப்படுகிற பாவக்கரைகளை சுட்டி காட்டக்கூடியது. இந்த பட்டயத்துடைய தன்மை என்னன்னா, எபேசியர் 4:12 வாசிப்போம். எபேசியர் 4:12 எபேசியர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவக்குத்துறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாகவும் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையானது 2 புறமும் கருக்குள்ள பட்டயம். இது இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதா இருக்கிறது. இருதயத்தின் நினைவுகள் ஆண்டவருக்கு பிரியமானதாக காணப்பட வேண்டும். அதில் ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா, எப்படி ஒரு சர்ஜரி டாக்டர் அதை கட் பண்ணி நிறுவ பண்ணுறாரோ அதே போல் நம்ம ஆண்டோடைய வசனத்தை கொண்டு அதை ஜெபித்து அதை நம்ம விட்டு அகற்ற வேண்டும். அப்படி நாம் அகற்றி மனம் திரும்பாவிட்டால், வெளிப்படுத்தும் 2:16 நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை, நீ மனம் திரும்பு, இல்லை என்றால் நான் சீக்கிரமாய் என் வாயின் பட்டயத்தால் உன்னை அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு தான் நம்மை
நியாயம் தீர்ப்பார். அது மாத்திரமல்ல, நாம் எதிராளி நமக்கு எதிராக வரும்போது ஆண்டவருடைய வசனத்தை கொண்டு நாம் அவரை துரத்த வேண்டும். ஆண்டவர் உபவாசம் இருந்து முடிக்கும்போது அவருக்கு மிகுந்த பசி உண்டாயிற்று. அப்பொழுது பிசாசன் வந்து என்ன சொல்கிறான், இந்த கல்லுகளெல்லாம் அப்புறமாகும்படி செய்யும் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, தேவன் அதற்கு அவர் பிரயோத்திரமாக மற்ற 4:4 அவர் பிரயோத்திரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட வசனங்களிலிருந்து ஆண்டவருடைய பட்டை என்பது தேவனுடைய வார்த்தை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அந்த எபேசியர் 6:17 கூறப்பட்டுள்ள தேவ வசனம் என்ற வார்த்தையானது ரேமா என்ற கிரேக்க சொல்லில் கூறப்பட்டுள்ளது. லோகோஸ் என்பது என்ற கிரேக்க சொல் முழு வேதாகமத்தை குறிப்பிடுவது. ஆனால் இந்த இடத்திலே ரேமா என்ற கிரேக்க சொல் பயன்படுத்தப்படுகிறது. ரேமா என்ற சொல்லுக்கு மீனிங் என்ன, வசனம். அப்படியானால் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில், ஒரு பிரச்சனையான சூழ்நிலையோ இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையில் பரிசுத்தாவியான நம்ம நினைவுக்கு கொண்டு வரக்கூடிய அல்லது நம்மோடு பேசக்கூடிய ஒரு வசனம், அதுதான் அங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. சரி, இந்த தேவ வசனமாகிய பட்டயத்தை நாம் எப்படி பயன்படுத்தணும்? பட்டயம் கையில் கொடுத்துட்டாங்க, அதுக்கான பயிற்சி கொடுத்தா தானே அந்த பட்டயத்தை நமக்கு பயன்படுத்த தெரியணும். தாவீது கோலியாத்தை எதிர்க்க போகும்போது என்ன பண்ணுறா, பட்டயத்தை கொடுத்த உடனே இது நமக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்படியானால் இந்த பட்டயத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும்? முதலாவதாக பட்டயத்தை அந்த உரையிலிருந்து உருவி எடுக்கணும். அப்படியானால் அந்த தேவ வசனம் காணப்படக்கூடிய வேதாகமத்திலிருந்து நம்ம என்ன பண்ணோம், வாசித்து அந்த வசனங்களை நாம் எடுக்க வேண்டும். முதல்ல வாசிக்க வேண்டும். ரெண்டாவதாக அந்த பட்டயத்தை வச்சுருந்தா போதுமா, அது ஷார்ப்பாக இருக்கணும் இல்லையா, கூர்மைப்படுத்தணும். அதற்கு தான் தேவனுடைய வசனத்தை நாம் என்ன பண்ணோம், தியானிக்க வேண்டும். தியானிக்கும் போது அந்த வசனம் திரும்ப திரும்ப நம்ம அந்த வசனத்தை தியானிக்கும் போது ஆண்டவர் நமக்கு அதனுடைய மறைப்பொருளையெல்லாம் வெளிப்படுத்துவார். அந்த பட்டயம் கூர்மையாக்கப்படுவது போல தேவ வசனம் எங்கெங்கே எப்படி பயன்படுத்தணும் என்பதை கூர்மைப்படுத்தக்கூடியது. ரெண்டாவது, அந்த வசனங்களை அறிக்கை செய்ய வேண்டும். போர்க்களத்தில் எப்படி நம்ம அந்த பட்டயத்தை பயன்படுத்துகிறோமோ அதே போல் நம்ம ஆண்டவருடைய வசனத்தை பயன்படுத்தி தெரிஞ்சிருக்கணும், அதாவது வீச தெரிஞ்சிருக்கணும், அறிக்கை செய்ய வேண்டும். ஒரு போர் வீரன் போர்க்களத்தில் தன் பட்டயத்தை வீசுவது போல நம் வாழ்வில் பயம் கவலை வரும்போது தேவ வசனமாகிய பட்டயத்தை பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ உதாரணமாக வேதத்தில் பயப்படாது என்ற சொல் 365 தடவை வருகிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்படினால் நமக்கு பயம் வரும்போது என்ன பண்ணோம், அந்த பயத்தை விரட்டுவதற்கு தேவ வசனத்தை வேத வாக்கியத்தை நம்ம யூஸ் பண்ணணும். எந்த வசனத்தை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 2 தீமோத்தேயு 1:7 வாசிப்போம். 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெரிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். போது பயம் நம்ம ஒரு சூழ்ந்திருக்கும் போது என்ன பண்ணோம், தேவன் எனக்கு பயத்தின் ஆவியை தரவில்லை, ஆண்டவர் எனக்கு தைரியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்தை நாம் விசுவாசித்து அதன்படி நாம் நடக்க வேண்டும். எனக்கு தேவன் பயமுள்ள ஆவியை தரவில்லை. இந்த வசனத்தை நம்ம திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்மிடம் காணப்படக்கூடிய பயம் நம்ம விட்டு அகர்ந்துவிடும். மாத்திரமல்ல, மார்க்கு 4:39-40 சீடர்கள் படவில் சென்று கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் நித்திரையாக இருக்கிறார். காற்று பயங்கர அலை உண்டாகிறது, காற்றும் கடலும் இறைச்சலாக இருக்குது. அப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம் அப்படின்னு சொல்லி பயந்து போய் ஆண்டவர் எழுப்புறாங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறார், அந்த காற்றையும் கடலையும் அதட்டுகிறார். அதட்ட உடனே அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதியாக இருந்தார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? நாம் கூட நிறைய சமயத்தில் அந்த இரைச்சல் பயம், அதாவது நம்மளுக்கு விரோதமாக ஏதாவது அலை போன்ற இது வந்தால் என்ன பண்ணுறோம், பயந்துடுறோம், ரொம்ப பயப்படுறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், அதை பார்த்து அதட்டி, காற்றையும் கடலையும் பார்த்து அவர் அதட்டி வார்த்தையை பேசினார்.
அப்படி நமக்கு பேசக்கூடிய வார்த்தைகள் என்ன வசனங்கள் ஆண்டவர் நிறையா கொடுத்துருக்கிறார். எப்படி ஆண்டவர் வார்த்தையை பேசுகிற உடனே அங்கே காற்றும் கடல் அமைதியானதோ அதே போல் நமக்கு பயம் வரும்போது நம்ம என்ன பண்ணோம், வேத வசனத்தை எடுத்து பயன்படுத்தும் போது நம்மகிட்ட காணப்படக்கூடிய பயங்கள் எல்லாம் நீக்கிவிடும். இரண்டாவதாக, கவலை நமக்கு நம்மளை சூழும்போது, கவலை என்ன, எனக்கு படித்து முடிச்சிட்டேன், நல்ல வேலை கிடைக்குமா, இல்லை இந்த வேலையில் நிரந்தரமாக இன்னும் வச்சுருப்பாங்களா, இல்லை என் வீட்டில் திருமண வயதில் பிள்ளைங்க இருக்காங்க, கல்யாணம் நடக்குமா, இல்லை கல்யாணம் பண்ணி கொடுத்த பிள்ளைக்கு குழந்தை எப்போ பிறக்கும், இப்படி நமக்கு நிறைய கவலைகள் வரும். அந்த கவலைகள் வரும்போது நாம் வேதத்தை வாசித்தோம் என்றால் 1 பேதுரு 5:7 வாசிப்போம். 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நம்ம கவலைப்பட்டுட்டே இருக்கிறதுனால அந்த கவலை நம்ம விட்டு நீங்காது. அவர் உங்களை விசாரிக்கிறவரான அவர் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விட வேண்டும், இயேசுவின் மேல் வைத்து விட வேண்டும். அண்ணாளுக்கு பல வருஷமாக குழந்தை இல்லை, ஆண்டவர் சமூகத்தில் போய் அவர் எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துடுறார். அப்பொழுது அந்த கவலை நீங்க அவள் சந்தோஷமாக வீட்டுக்கு திரும்பினாள் என்று நம்ம வைத்தத்தில் வாசிக்கிறோம். அந்நாளை போல நம்ம கவலையெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ கவலையோடு இருக்க வேண்டாம், நீ கவலைப்படுவதனால் சரீரத்தில் ஒரு முழத்தை கூட்டவே முடியாது, அதனால் நீ கவலைப்பட வேண்டாம். மாத்திரமல்ல, மத்திய 11:28 வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தத்தோடு பார்த்து சுமந்துகிட்டே இருக்க வேண்டாம், உங்கள் கவலையெல்லாம் சுமப்பதற்கு நான் இருக்கிறேன், உங்கள் கவலைகளெல்லாம் இயேசுவின் மேல் வைத்துவிட வேண்டும் என்று சொல்கிறார். வருத்தப்பட்டு பார்த்தோடு இருக்கிறவங்க நீங்கள்லாம் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு அந்த வருத்தத்தை எல்லாம் கவலையெல்லாம் நீக்கி இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட வசனங்களை நாம் வாசிக்கும்போது நமக்கு மனத்தில் ஆறுதல் ஏற்படும். மூன்றாவதாக, நம்ம தனிமையாய் உணரும்போது, தனிமையாக இருக்கும்போது, அதாவது நம்மகிட்ட நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கும்போது நிறைய நண்பர்கள் உறவினர் எல்லாம் நம்ம கூட சேர்ந்துருப்பாங்க. நம்ம ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கோம் அப்படின்னா நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரும் வரமாட்டாங்க, தனித்து விடப்படுவோம். கரெக்டு தானே? எல்லாம் நல்லா இருக்கும்போது பெரியப்பாவுடைய ஒன்று விட்ட சித்தப்பா அப்படின்னு அப்படி எல்லாரும் நம்ம தேடி வருவாங்க. ஆனால் நம்ம கஷ்டத்தோடு இருக்கும்போது அப்படியே கண்டுக்காக போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. ஏசாயா 41:10 நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் சரி, நீ தனிமையாக இருக்கும்போது நீ தனியை நினைக்க வேண்டாம், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், என்னுடைய நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். மாத்திரமல்ல, யோசுவா 1:5 நான் உன்னை விட்டு விலகுவதிலும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று யோசுவை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதே இல்லை. நாம் தனிமையாக இருக்கணும்னு நினைக்கிற வேண்டாம், நம்ம கூட ஆண்டவர் எப்பொழுதும் இருக்கிறார். அடுத்ததாக, நம்மகிட்ட வசதி வாய்ப்புகள் குறையும் பொழுது, பொருளாதார குறைவுகள் ஏற்படும் பொழுது எந்த வசனத்தை பயன்படுத்த வேண்டும் என்றால் பிலிப்பியர் 4:19 வாசிப்போம். பிலிப்பியர் 4:19 தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளெல்லாம் கிறிஸ்துவுக்குள் மகிமையிலே நிறைவாக்கும். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் மகிமையிலே நிறைவேற்றுவார். இப்போ பொருளாதார குறைவுன்னா நம்மகிட்ட வசதி வாய்ப்பு குறைவு மாத்திரமல்ல, நம்ம வீட்டில் திருமண வயதில் ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னா அதுக்கு நகை எடுக்கணும்னு பார்க்குறோம். கோல்டு ரேட்லாம் இப்போ போகிறப்ப பார்த்தா ஸோ அப்படிப்பட்ட கவலைகள் இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய ஐஸ்வரியத்தின்படி நம்முடைய குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாக்குவார். நீங்கள் சொல்லியிருக்க ஆண்டவரே, என்னுடைய குறையெல்லாம் நீர் நீக்கக்கூடிய ஒருவர் நீர் தான், என்னுடைய உம்முடைய ஐஸ்வரியத்தின்படி என்னை நீர் நிறைவாக்கும் அப்படின்னு நம்ம ஆண்டவர் நோக்கி ஜெபிக்க வேண்டும். மாத்திரமல்ல, ஆகாய 2:8 வெள்ளியும் என்னுடையது பொண்ணும் என்னுடையது என்று சேனையிலே கர்த்தர் சொல்கிறார். வெள்ளி பொண்ணு உலகத்தில் உள்ள வெள்ளி பொருளை என்னுடையது, அதை நான் உனக்கு தருவேன்.
அப்படியானால் நாம் என்ன பண்ணுறாரு? கவலையே படக்கூடாது. நீங்கள் சொல்லியிருக்காங்க ஆண்டவரே, வெள்ளிய பொண்ணு என்னுடைய இது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அந்த பொண்ணு எனக்கு தேவையான அளவுக்கு தாங்க. தேவைக்கு அதிகமாக கொடுத்தாலும் நம்ம ஆண்டவரை மறுதளித்து விடுவோம். தேவையானது தாங்க என்று நாம் கேட்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? மல்கியா 3:10 வாசிக்கிறவர், நான் வாடத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வசிப்பேன். இப்படிப்பட்ட வசனங்களை நாம் வாசிக்கும்போது நாம் மனதிலே தேவையெல்லாம் ஆண்டவர் சந்திக்கூடியவராக இருக்கிறார். ஆவியின் பட்டயத்தை நாம் எப்பொழுதும் பயன்படுத்த வேண்டும். சமாதானம் என்பது ஒரு பயம் இல்லாத நிலை மாத்திரமல்ல, அது ஒரு பெரிய மகிழ்ச்சியான நிலைமை. ஆண்டவருடைய சமாதானம் நாம் இருந்த நம்ம அன்றாட வாழ்வில் மிகுந்த சந்தோஷமாக மன நிம்மதியோடு காணப்படலாம். பட்டயம் என்பது தீமையை எதிர்க்க உதவக்கூடிய ஆயுதம். இயேசுவை பிசாசு சோதிக்கும் போது வேதத்தில் இப்படி எழுதியிருக்கிறதே என்று சொன்னது போல நமக்கு கவலைகளோ தனிமையோ இல்லை பொருளாதார குறைவுகளோ ஏற்படும் பொழுது வேதத்துள்ள வசனங்களை படித்து ஆண்டவர் நோக்கி வேத வசனத்தை சொல்லி, ஆண்டவரை இந்த வசனத்தின் மூலமாக நீர் என்னை ஆசீர்வதி, இந்த வசனத்தில் நீர் இப்படியே சொல்லியிருக்கிறீரே என்று நாம் சொல்லி பயன்படுத்தி தேவனுடைய வசனத்தை பயன்படுத்தி நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்ம தேவையெல்லாம் நிறைவாக்குவார். அப்படியானால் கொடுக்கப்பட்ட சமாதானத்தை அல்ல, பட்டயத்தை அனுப்ப வந்தேனோடனே பட்டயனோடனே நம்ம நினைக்கிறது எல்லாமே எதிராளிகளை அழிக்கக்கூடியது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்ல வார்த்தை என்னென்னா, இந்த உலகத்தில் நான் என்னுடைய வசனத்தை உங்களுக்காக கொடுத்து விட்டு போகிறேன். இந்த வசனத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும், அதை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், அதை பொருள்படுத்தி அறிக்கை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். வாசிப்பது மாத்திரமல்ல, அதை தியானிக்க வேண்டும். தியானித்தால்தான் அந்த பட்டயம் பொறுமையாவது போல் அந்த வசனம் நம்ம மனசில் எப்போவுமே ஞாபகத்திலே இருக்கும். நம்ம வசனத்தை வாசித்து அப்படி கடகடன்னு வாசித்து விடுறத விட தியானிக்கும் போது அந்த வசனம் நம்ம மனதை விட்டு நீங்காது. அப்படிப்பட்ட வசனங்களை நாம் அதிகமாக வாசித்து எந்த இடத்துல எந்த வசனத்தை பயன்படுத்த வேண்டும் என்று நாம் தெரிந்து கொள்ளும்போது இந்த உலகத்திலே நாம் சந்தோஷமாக சமாதானமாக வாழ முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக.